எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை 15/4/2025, உத்தராயணம், விசுவாசு வருடம், சித்திரை மாதம் 2ஆம் நாள். இன்றைய நாள் திருநங்கைகள் தினம். இன்றைய நாளுக்கான விஷயத்தை நான் சொல்லும்போது பதிவு போடுறேன். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 3 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகுகாலம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை 12 முதல் 1:30 வரை. இன்றைய திதி காலை 10:07 வரை துவிதியை திதி, பின்பு திருதியை திதி. இன்றைய யோகம் சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10:18 வரை கரசை, பின்பு வணிசை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி. மீனராசிக்கு சந்திராஷ்டம நாள் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன், சனி. முன்பே இந்த நாளுக்கான விஷயம் சொல்லியிருக்கும் போது, செவ்வாய்க்கிழமை நம்ம ஏற்கனவே பயன்படுத்தி வெற்றி பெற்றவங்க நிறைய இருக்காங்க. செவ்வாயின் காரகங்கள் நிறைவான ஒரு பலன்களை தருகிறது. செவ்வாயின் குறுகிய நேரங்களில் வாங்கி வைக்கின்ற பொருட்கள் திரும்ப திரும்ப வாங்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் வருகின்றது. அதாவது ஒரு பொருளை வாங்கினால் திரும்ப திரும்ப வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குகின்ற அமைப்பு வருகின்றது. அதே மாதிரி கடன் பெற்றாலும் திரும்ப திரும்ப கடன் பெறுவது போல் சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதனால கடன் பெறுவதற்கு மட்டும் பயன்படுத்தாமல் இருந்தால் போதும். கடன் பெறுவதற்கு மட்டும் இல்லை, ஒரு திருடி திட்டு வாங்குறது கூட புரியுதுங்களா? கடன் மட்டுமே இல்லை, யார்கிட்டையும் அவச்சொல்களை பெறாமல் இருப்பதே நன்று. ஆசீர்வாதங்கள் பெறலாம், திரும்ப திரும்ப நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சரி, இந்த திருநங்கைகள் பற்றி சில வார்த்தைகள். அதாவது இறைவனின் அவதாரம். என்னை இப்போ சித்திரை மாதத்தில் பேசணும். என்னை இப்போ எங்கள் ஊரில் தான் அதோட திருவிழாவே நடக்கு. திருநங்கைகளுக்கான திருவிழா கூவாகம், திருக்கோவிலூர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் துறையில் தான் இருக்குது, விழுப்புரம் பக்கத்தில். அதாவது நமக்கும் பக்கத்தில் தான். அந்த ஊரில் அந்த கூவாகம் திருவிழா உலகளவில் பிரசித்தி பெற்ற திருவிழா. அப்போ இதுக்கு முன்னாடி காலத்துல இவ்வளோ திருநங்கைகள் இருந்தார்களா அப்படின்னா இருந்தாங்க. திருநங்கைகள் நமக்கு சங்க காலத்துல கூட இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஏன் அதிகரிச்சுக்கிட்டே வரணும், ஏன் அதிகரிக்கிறாங்க, அதில் நம்ம அதுக்கான விஷயத்தை நம்ம யோசிக்கணும். இந்த மண் மலடாவதை மட்டும் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மனிதமும் மலடாகாம இருக்கணும். இது குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. அதற்கான காரண காரியங்களை ஆராய்ந்து அவர்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கணும், எல்லா சலுகையும் கிடைக்கணும். அவர்களும் சமூகத்தில் இணைந்த ஒரு பாலினமாகத்தான் இருக்க வேண்டும். அது அவங்க சுய விருப்பத்தின் பேரில் நடக்கிறது. என்னை பொறுத்தவரையிலுமே நம் மண்ணுக்கு குரல் கொடுக்குறோன்னா மனிதத்துக்கும் குரல் கொடுப்போம். மனிதமும் மனிதமாகவே இருக்க வேண்டும். எல்லாமே போயிடுச்சு. இப்போ தேவையில்லாத உடம்பு அகற்றிக்கிட்டே இருக்கிறோம். 4 இடையில கடவுள் அதை படைக்காம விட்டா என்ன பண்றது? இப்போ கர்ப்பப்பை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வரப்போற பெண்களுக்கு கர்ப்பப்பையே இல்லாமல் பிறந்துட்டா என்ன பண்ண முடியும்? ஏன்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க கர்ப்பப்பையே இல்லை. பாருங்க, இறைவனோட அற்புதம் தானே. அற்புதம் இல்லை, இப்போ நம்ம இதெல்லாம் வேணாம் எடுத்துக்கிட்டே வரணும்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் படைச்சிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? நாளைய மனிதம் எப்படி இருக்கும் என்று பயமாக இருக்கிறது. அதனால அவர்களுக்கு, திருநங்கைகளுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இந்த மனிதத்தை குறித்து நம்மளோட பார்வையை வேறு மாதிரியாக கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நல்ல விடிவு கிடைக்கும். நீ ராசி பலன்கள் போவோமா? மேஷராசி அன்பர்களே, மேஷத்தில் சூரியன் பயணிக்கிறார், தனஸ்தானத்தில் குரு பயணிக்கிறார், விரைஸ்தானதேவி தனஸ்தானத்தில். ஒரு ராசி அதிபதி 4ஆம் இடத்தில். சுகம் உங்களை தேடி வரும், நன்மைகள் பல கிடைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு யோகமான நாள். அரசாங்க உதவிகள் அல்லது
பொருளாதார உதவிகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் உங்களுக்கு இன்று. மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் நட்புக்காக அனைத்தையும் செய்து தன்னையே மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு மிதுனத்துக்கு உண்டு. ஆனால் இந்த நாளில் சிறிது கவனம், மனைவி அல்லது சுற்றத்தார் வழியில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் செய்யும் அமைப்புகளில் தொழிலை மட்டுமே சிந்திக்க வேண்டும். அதை குறித்து நீங்க கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப விசேஷமுள்ள நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு நற்செயல்கள் புரிந்து அதனால் நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக பிரகாசமாக இந்த நாளில் உங்களுக்கு உள்ளது. சிம்ம ராசி என்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்ப அதிகபட்ச ஒரு சிந்தனை மேலோங்கும். எதை குறித்து? பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி உறவினர்கள், சகோதர வழி உறவினர்கள், குழந்தைகள். முக்கியமா குழந்தைகள் தான் இங்கே உங்களுக்கு ஏதேனும் சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. கவனம், எச்சரிக்கை தேவை. கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஏற்றமும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்கொண்ட அமைப்பும் இருந்த போதிலுமே உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஒரு சிக்கல்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. கவனம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் கடன் போன்ற அமைப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடையாதீர்கள். தன்னுடைய பொருளாதார இருப்பை கவனத்தில் கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள். கையிருப்பு சுருங்கும் போது செலவை அதிகரிப்பவன் முட்டாள். ஞாபகம் வச்சுங்க. விருச்சக ராசி என்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாள். அவர் செய்கின்ற வேலையில் பரிசு, பாராட்டு கிடைக்க பெறும். தனுசு ராசி என்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த உற்சாக கழிப்புகள் குறைந்து ஒரு கடும் சினம் கொண்ட அமைப்பு உள்ளது. ஏனால் குருவின் பரிபாலனை, அந்த யோகமுள்ள அமைப்புகள் எல்லாமே தடைபடுகின்ற அமைப்பு உண்டு. அதனால் செய்கின்ற வேளையில் ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மை உண்டு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் செய்தொழில் விருத்தி, தெய்வ காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுதல், எல்லா வகையிலும் ஏற்றங்களும் மாற்றங்களும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்களுக்கு. கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் செய்கின்ற பணியில் வெற்றி பெற்று பாராட்டு கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள். பள்ளி மாணவர்கள் அல்லது தேர்வுக்கான முடிவை எதிர்நோக்கி உள்ள மாணவர்களுக்கெல்லாம் நல்ல முடிவு கும்பராசியினருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதீதமாக உள்ளது. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீங்க மட்டும்தான் அப்செட் ஆவீங்க. உங்களை சுத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, யோக பலன்கள் திருப்திகரமாக சிறப்பாக கிடைக்கும். ஒரு 3 கிரக தொடர் பார்வை, சூரியன், குரு, இதுவே ஒரு சிறப்பு. புரியுதுங்களா? இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க பெறும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.